இப்ப தமிழ்நாட்டில பாஜக தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தார். அதற்கு பிறகு என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இப்ப என்னவாக இருக்கிறார் என்பது மக்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஆங்காங்கே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் எதை நிறுத்தினாலும் பேச்சை நிறுத்தவில்லை. அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள். ஆனால் தற்போது வரை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். எதற்காக பேசுகிறார், ஏன் பேசுகிறார் அப்படின்னு புரியாத புதிராகவே இருக்கு. என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, உறுப்பினராக இருக்கிறாரு. அது தலைவராக இருந்துட்டு உறுப்பினராக இருக்கிறது, அது என்னமோ போஸ்டிங் மாற்றி போட்ட மாதிரி, ஒரு இன்ஸ்பெக்டரை கொண்டு போய் ஏட்டா போட்ட மாதிரி இருக்குது. இது பதவியை குறைக்கிறது என்ன அர்த்தம்? அவர் தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த வகையில் அண்ணாமலை இருக்கிறார். அடுத்து என்னவாக இருப்பார் போக தெரியும். தேர்தல் 26 வர வரைக்கும் அப்படியே ஓடும். வரேன் அடுத்த வீடியோவில்.